video is the sponsor connects the SPO digital marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். தேங்காய் சட்னி ஆட்டுவது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் கல்லில் கலந்து சட்னி ஆட்டுவது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இது தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் கறி வச்சுருக்கோம். தேங்காய் இது கல்லில் பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கோம். இஞ்சி போட்டால் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கல்லை கொஞ்சம் வச்சுருக்கோம். பொட்டுக்குள்ள எடுத்து எழுதி கொஞ்சம் வச்சுக்கிறோம். இது என்னென்ன தேவைன்னு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு போட்டிருக்கோம், அதேமாரி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதேமாதிரி சீரகம் போட்டிருக்கோம், தூள் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம். அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா இது கரெக்டாக பக்குவமாக செஞ்சு சாப்பிடணும். இதுலேயே தக்காளி பழம் தான் 2 போட்டு வணக்கி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அரைக்கிறோம். நைஸாக இருக்கக்கூடாதுன்னா நமக்கு மீடியமாக இருக்கணும். இன்னும் நைஸாக ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் போடலாம். பச்சை மிளகா போட கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வரமிளகா கூட 2 போடணும் போட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். பாருங்க சட்னிலாம் ஆட்டிட்டோம். அது தாளிச்சிட்டு நல்லாயிருக்கும். பட் தாளிச்சு எண்ணெய் போட்டு தாளிச்சு வச்சுருக்கோம். தாளித்து லைட்டாக போட்டு தாளிச்சு வச்சுருக்கோம். பட் லைட்டாக தாளிச்சிருக்கோம். தண்ணி நாங்கள் மீடியமாக தான் வச்சுருக்கோம். அதிகம் ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப சலசலன்றது இல்லையா. ஆனால் மீடியமாக தண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வாரத்தில் வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் உடம்புக்கு நல்லது. சட்னி சீக்கிரமாக நீங்கள் வேலைக்கு போகாது சீக்கிரம் வேலை செய்யலாம். சட்னி ஓட்டினா சட்னி சீக்கிரம் வேலை முடிச்சுக்கோங்க. அதுக்கு கல்லை போட்டு பச்சை மிளகா போட்டு வரணும். தேங்காய் போட்டோம்னா நம்ம சட்னி ஆக்கி மிக்சர் ஆக்கி தாய்ச்சிருக்கோம். கொஞ்சம் கல்லெண்ணெய் போட்டு மனமாகவும் இருக்கும். நாங்கள் வாங்குறதுக்கு எஸ்பி கம்பெனியில் தான் வாங்குவோம். இந்த மாதிரி இட்லி பாருங்கள், இட்லி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 பீஸ் எடுத்து இதை கொஞ்சம் ஊற்றி தொட்டுட்டு நல்லாயிருக்கும். தொட்டு நல்லா இருந்தால் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.